ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட துறையோ எதையோ நம்பி போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் கொஞ்சம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா கற்பனா சக்தியை தூண்டக்கூடிய சந்திரன் இவர்களுடைய ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுனால இவர்கள் அந்த கற்பனையிலேயே இருக்கிறார்கள். ராசியாதிபதி சுக்கிரன் என்ன ஆகுதுன்னா, இவர் தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. இவர்களுக்கு 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் இவர்களுடைய ராசியாதிபதி நீசம். அப்போ ஒரு வித்தைய, ஒரு கலைய, ஒரு திறமைய எந்த அளவுக்கு இவர்கள் ரொம்பவும் நேர்த்தியாக, ரொம்பவும் டெடிகேட்டடாக செய்கிறார்களோ, அது சம்பந்தப்பட்ட துறை, அது சம்பந்தப்பட்ட தொழில்ல யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் இவங்கள்ட்ட ஒரு அன்பா பேசினாலோ இல்ல கொஞ்சம் ஸ்வீட்டா பேசினாலோ டக்குன்னு இவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். இவர்கள் அந்த ஏமாற்றத்தையும் கூட வெளியில் காண்பித்து கொள்ளாமல் எப்படியாவது தங்களது தொழில் துறையில் ஒரு உச்சத்தை அடைய வேண்டும். நாம் யாரையும் நம்பி எதிர்பார்த்திருக்க கூடாது. நம்மை மட்டும்தான் மற்றவர்கள் நம்பி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறார்கள். அதற்காக நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்தாலும் மாடு மாறி இவர்கள் உழைக்கிறார்கள். இவர்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய புதன் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் உச்சம்.